அவள் வருவாளா சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சொத்து பிரிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ விவேக் வந்து சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு சொத்து பிரிச்சு கொடுத்துட்டு எங்களுக்கு நஷ்டம் வந்துச்சுன்னா அப்ப நீங்க பொறுப்பேத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எப்படி நாங்க பொறுப்பேத்துக்க முடியும்? அவங்க கர்மா அவங்களுக்கு தான். சொத்து பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க தான் பொறுப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தேவியானி, அப்படி எப்படி சொல்றீங்க மாமா? இவன் உங்க தம்பியோட பையன் தானே, இவனுக்கு ஒரு நஷ்டம் வந்தா நீங்க பொறுப்பேத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஜானு ஒரு பக்கம் சொந்த அக்கா மாமா இருந்துட்டே எங்களுக்கு நஷ்டம் வந்து நாங்க நடுத்தருல நின்னா அப்படியே பிச்சை எடுத்துட்டு போட்டுன்னு விட்டுடுவீங்களா? இது என்ன நியாயம் அப்படின்னு ஜானு சொல்றாங்க. என்ன இது பேச்சு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. இன்னும் சொத்தே வந்து பிரிக்கல, அதுக்குள்ள நஷ்டம் கஷ்டம் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. என்னதான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் சொத்து பிரிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் தனிதான். அவங்க வாழ்க்கை அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் எப்படி இன்னொருத்தர் வந்து பொறுப்பேத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அப்ப விவேக் சொல்றாங்க, நீங்க என்ன இப்படி பாசம் இல்லாம பேசுறீங்க அண்ணி? நான் உங்களுக்கு பையன் மாதிரி தானே. நீங்க எத்தனையோ முறை சொல்லிருக்கீங்க, அப்படிப்பட்ட எனக்கு நஷ்டம் வந்தா என்ன நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? இதுதான் உங்களோட பாசமா அப்படின்னு சொல்ல, ஜானு, அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் நீங்க தானே பாத்துக்கிட்டீங்க, எனக்கு கஷ்டம் வந்தா பாத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்றாங்க. எது நடந்தாலும் நாங்க உங்க கூட தானே இருந்தோம் மாமா, இப்ப எங்களை இப்படி பண்ண சொல்றீங்களே, எங்களை சாக சொல்றீங்களா அப்படின்னு தேவியானி வந்து கேக்குறாங்க. என்கிட்ட கேட்டு எந்த யூஸும் இல்லம்மா, எல்லாம் லக்ஷ்மியோட முடிவுதான், நான் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லக்ஷ்மி, மாமா அந்த வக்கீல் வந்துட்டு அவர்கிட்டயே வந்து கேட்கலாம், நீங்களே ஒரு முறை சொல்லுங்க, சொத்தை பிரிச்சதுக்கு அப்புறம் தனியா போனதுக்கு அப்புறம் திரும்பவும் சொத்துல பங்கு கேட்க முடியுமா? உண்மையாவே அந்த உரிமை இருக்கா அப்படின்னு கேட்க, அப்படி கேட்க முடியாது மேடம், அந்த உரிமை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. கேட்டீங்கல்ல, உங்களுக்கு தேவையான சொத்தை எடுத்துக்கோங்க, இப்பவே எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்குறோம். ஆனா பின்னாடி நஷ்டம் வந்துச்சு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு திரும்பவும் எங்க கிட்ட வந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல, இதுல நீங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே விவேகம், நாங்க சாகுற நிலைமை வந்தா கூட இதுல நாங்க கையெழுத்து போட மாட்டோம், நீ கண்டிப்பா போட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் எங்களுக்கு தேவையே இல்லை, நாங்க ஒத்துக்கவே மாட்டோம், நாங்க கஷ்டத்துல இருந்தா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க, அந்த பேப்பரை கிழிச்சு போடுங்க அப்படின்னு ஜானு சொல்ல, உடனே தேவியானி ரொம்ப வேகமா வந்து அந்த பேப்பரை வந்து கிழிச்சு போட்டுடுவாங்க. ஐயோ என்ன இது இப்படி எல்லாம் நடக்குது, இவங்களுக்கு என்ன பைத்தியமா? எப்போ எப்பவோ நடக்க போற விஷயத்துக்காக இப்ப ஏன் இவ்வளவு பதட்டப்படுறாங்க அப்படின்னு பேசுறாங்க. சரி, இப்ப என்ன சொல்றீங்க, உங்களுக்கு சொத்துல பங்கு வேணுமா வேணாமா அப்படின்னு லக்ஷ்மி வந்து கேக்குறாங்க. சொத்து வேணும் அண்ணி, ஆனா அதை விட முக்கியமா எனக்கு முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு விவேக் சொல்றாங்க. எனக்கு அனுபவம் வேணும். அனுபவமா, அது என்ன அப்படின்னு வந்து கேட்க, ஏதாவது ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரி நாங்க ஏதாவது ஒண்ணு எடுத்து அதை வந்து எனக்கு கொடுங்க, அது மூலயமா வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதை நான் ரன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். அதுல விவேக் வந்து நல்லா வேலை செஞ்சு ஒரு சிலதை கத்துக்கிட்டோம், அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கட்டும், அப்போ எங்களுக்கு எதிர்காலத்துல வந்து கஷ்டம் வராது, அதுக்கப்புறம் வந்து நாம சொத்தை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க விவேக்கும் ஜானுவும். இதுவும் கரெக்டா தான், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறமா சொத்து அப்படின்னு சொல்ல, இவங்க உண்மையவே பைத்தியக்காரங்க மாதிரி இருக்காங்க, என்ன பண்றது இவங்கள அப்படின்னு சொல்ல, சரி உங்க விருப்பப்படியே வந்துட்டு செய்யலாம், நாம விவேக் கிட்ட வந்து அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு ஃபேக்டரியை வந்து கொடுப்போம், அதுல முதல்ல வந்து அவன் ப்ராஃபிட்டை வந்து வர வச்சு காமிக்கிட்டோம், அதுக்கப்புறமா சொத்தை பிரிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு லக்ஷ்மி சொல்றாங்க. விவேக் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா ஃபேக்டரியில வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணாங்களே, அந்த ஃபேக்டரியை எனக்கு கொடுங்க, அதுல இருந்து தானே நம்ம குடும்பம் முன்னுக்கு வந்துச்சு, நான் அதுல இருந்தே நிரூபிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, அந்த ஃபேக்டரியே வந்து விவேக் கிட்ட கொடுப்போம், விவேக் அதுல நல்ல ப்ராஃபிட் வந்து காமிப்பான், உங்களை விட அவன் பெஸ்ட் அப்படின்னு கண்டிப்பா வந்து அவன் நிரூபிச்சு காமிப்பான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எங்களை வந்து எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினைச்சுதானே நீங்க வந்து எங்களை ஏமாத்த பாக்குறீங்க, இந்த ஃபேக்டரியை வச்சே நாங்க யாரு அப்படின்னு காமிக்கிறோம் அப்படின்னு அவங்க 3 பேரும் வந்து சொல்றாங்க. அது கேட்டதுமே வந்துட்டு லக்ஷ்மி சரி அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.